பரமசிவமும் பாட்ஷாவும் இந்த காலகட்டத்தில் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்? பரமசிவம் யார்? பாட்ஷா யார்? இந்த வரலாற்றின் பின்னால் ஒரு மாபெரும் வரலாற்று உண்மைகள் பொதிந்துள்ளது. இந்த வரலாற்று உண்மைகள் இன்று நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் ஏன் மதுரையினுடைய பாரம்பரியத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறது. பாட்ஷாவும் பரமசிவமும் காலம் காலமாக நமது பின்னால் நமது அடையாளமாக பின்தொடர்வார்கள். நாம் இந்த மரபையும் அடையாளத்தையும் எடுத்துக்கொண்டு போய் மாபெரும் வரலாற்று உண்மைகளை நிறுவி மக்களின் ஒற்றுமையை நிறுவி நாம் ஒரு மாபெரும் சரித்திரத்தை சாதிக்க இருக்கிறோம். மலையே மலையே மலையழகு மலையே சுற்றி தொப்பழகு சிக்கந்த மலையழகு திருப்பரங்குன்றத்து தெருவழகு சிக்கந்த மலையழகு திருப்பரங்குன்றத்து தெருவழகு தானே தானா நன்னே தானா நானே தானா நன்னே தானே தானே நன்னே தானே நானா தானே நன்னே. அன்பார்ந்த பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் 6 படை வீடுகளின் ஒன்றான மதுரை திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை பொய் பிரச்சாரங்களின் மூலமாகவும் வரலாற்று திரிப்புகளின் மூலமாகவும் அதை ஒழித்து கட்ட வேண்டும். அங்கு இஸ்லாமியர்களும் தமிழர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்வதை சிதைக்க வேண்டும் என்ற ஒரு பாசிச நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் அந்த மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் என்பது முழுக்க முழுக்க எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது? அதில் அவர்களுடைய குறிப்பாக சொல்லணும்னா இந்த பரமசிவமும் பாட்ஷாவும் என்பவர்கள் எப்படி அந்த மத நல்லிணக்கத்தின் சான்றாக அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக ஒரு 65 ஆண்டு வயது கொண்ட அவர்களின் அனுபவங்களை, அந்த வரலாற்றுகளை நாம் கண் முன்னே வந்து நிறுத்தி வைக்கிறார்கள். அந்த வரலாற்று உண்மையை கூறும் படம்தான் பரமசிவமும் பாட்ஷாவும். நாங்க அவங்க விசேஷம் வச்சாங்கன்னா அவங்க மகனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சாங்கன்னா நாங்களும் அதை போய் சாப்பிட்டு வருவோம். அவங்களுக்கு எந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு சாப்பிடுவோம். இந்த இந்துக்களுக்கு முஸ்லிமுக்கு இங்க சண்டையே கிடையாது. இங்க வந்து 195% வேற்றுமை நினைக்க மாட்டோம். அதான் மாமச்சின முறைதான் இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தெரிய பாத்தீங்களா மரம், அதுலதான் வந்து அந்த சிவப்பு கொடி கூட தெரிய பாருங்க. அதுலதான் வருஷம் வருஷம் வந்து கிட்டத்தட்ட நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 68 வயசு ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட முன்னோர்கள் காலத்து தாத்தே முப்பாட்ட காலத்துல இருந்து அந்த அதுலதான் ஏற்றிட்டு இருக்காங்க. கீழே அந்த கொடி மரத்துலதான் ஏற்றிட்டு இருக்காங்க. மேல உள்ள கொடி மரத்துல நம்மளுடைய கணக்குக்கு ரஜப்பு போறோம் ஒண்ணுக்கு அதுல கொடி ஏத்துறாங்க. ஊரை சுத்தி வந்துதான் கொடி மேல வரும். ஊரை சுத்தாம வராது. எல்லா வீதியும் சுத்தி விட்டு சன்னதி வீதி வரைக்கும் வந்து எல்லாம் சுத்திட்டு அந்த கொடி மேல வந்து கோயில் வழியா போய் சன்னதிக்கு பக்கத்து தெரு வழியா போய் திருப்பி வந்து வந்து நம்ம பள்ளியாசலுக்கு வந்து திருப்பி பள்ளியாசல் வந்து கொடி நம்ம இதுக்கிட்டு தான் வந்து தான் கொடி ஏறும் வந்து. அதே மாதிரி சந்தன கூடும் ஊரை சுத்தி வந்து தான் சந்தன செம்பு மேல வரும். இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஆண்டாண்டு காலம் தாத்தே முப்பாட்ட காலத்துல இருந்து நடக்குது அந்த கொடி ஏறுறது வந்து. அதே நேரம் அந்த கொடியை ஏத்தி கட்டாதங்கட்டாங்கல்ல, அது ஏத்தி கட்டினா எங்க வரைக்கும் தெரியுமா? திருமங்கலம் வரைக்கும் தெரியும். மதுரையில மகாப்பாளையம் அது ரோடு இருக்கு, அங்க ஏறிட்டு அங்க வரைக்கும் தெரியும் அந்த கொடி. அவ்வளவு பெருசு அழகா இருக்கும். இப்ப எல்லாமே சிறுத்து கெட்ட போய் தெரிய மாட்டேன். உள்ள இறக்கி அது கெட்டியும் புண்ணியம் இல்ல. நம்ம என்ன செய்யறது? நம்ம ஆளுங்க போய் அதை கெட்டிதான் தீரணும்னு சொல்லி போறோம். இல்லைன்னா அவ்வளவு உயரமா கட்டுவாங்க. நல்லா இருக்கும். அந்த கொடியில மணியை கட்டி அந்த மணியை வந்து கொண்டு போய் ஏத்தும் போது அவ்வளவு இங்க எல்லாம் கூட்டம் அப்படி இருக்கும். சிங்கப்பூர் அப்படி இருக்கும். நல்லா சாமியாரும் பற்றி மட்டுமில்ல, சிறுமுகர் பற்றமே செட்டில் இருக்காங்க. திருநாட்டார் சனீஸ்வரன் பகவான்
கோயில்ல வந்து அந்த கூட வந்து நான் கேட்டியில நான் வந்திருக்கேன். என்னுடைய வயசுக்கு வந்து கேட்டேன். அந்த 2ஆம் வருஷத்துக்கு விட்டுட்டு போகணும். சரிசரம் புத்தகத்தை நான் வந்திருக்கேன். அந்த அளவு ஒற்றுமையா இன்னைக்கு வந்து ஒரு மாசத்தோட ஒற்றுமையா இருந்தது வந்து நான் முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தாய் இந்த முருகன் சன்னதியில வாசல்ல வந்து ஒரு முறை பூஜைக்கு கொடுத்ததாக எங்க அம்மா எனக்கு சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியும். ஒரு முறை வந்து எனது தாயாரோட கனவுலேயே ஒரு வேலுடன் ஒரு குழந்தை உனக்கு ஆண் குழந்தைன்னு சொல்லி சொன்னதாக எங்க அம்மா எனக்கு கூட சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நான் பிறந்து எனக்கு ஒரு 15ஆவது வருஷத்துல மார்க்க கல்யாணம் எங்க இஸ்லாத்துல நடத்துவாங்க. அந்த பட்சத்துல அப்ப இருக்கிற கோயில் நிர்வாகத்துக்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் நல்ல ஒரு இணக்கமான தொடர்புகள் இருந்ததுனால எங்களோட விசேஷத்துக்கு கோயில் சார்பா யானை அனுப்பி பள்ளிவாசல் முன்னாடியே எங்களுக்கு ஆசி வழங்கும் விதத்துல மாலைகள் அணிவித்து அதோடைய புகைப்படங்களும் ஆதாரத்தோட இருக்கு. பொதுவாக இஸ்லாமிய நாடுகளிலும் சரி, இந்தியாவில் பல மாநிலங்களிலும் எங்கும் காண முடியாத ஒரு ஆச்சரியம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நாம் காண முடிகிறது. ஏன்னா இந்த பொதுவான மக்களுடைய வழிபாட்டு முறை, குறிப்பாக முக்குளத்தூர் சமூக மக்கள் வாழ்வியல் முறையும் வழிபாடும் ஒரு பின்னி பிணைந்ததா இருக்கு. அவர்கள் உறவு கொண்டாடக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு, மாமன் மச்சான் மாப்பிள்ள இப்படிங்கிற இந்த உறவு முறை என்பது ஏதோ திடீர்னு ஏற்பட்டது மாதிரி தெரியல. அவர்களோட பயணிக்கும் போது சிக்கந்தரை வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பான்மை இந்துக்கள் மட்டும் இல்ல, ஏன் பிராமணர்கள் உட்பட அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவது கூட நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ மக்களை பொறுத்த மட்டும் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சிக்கந்தரை வேற முருகன் வேற அவங்க பாக்குறது கிடையாது. இரண்டுமே ஒன்றுதான். அதனாலதான் அவங்க கனவுலையும் நினைவுகள்லையும் தொடர்ந்து அவங்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த நிகழ்வுகளையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா, இந்த விளக்கு வந்து முஸ்லிம்பட்டிக்காரங்க தேவரையா சமுதாயத்தை சேர்ந்தவங்க போலீஸ் வேலை வேணும் அப்படின்னு கேள்விட்டு போனாங்க. அவருக்கு மேல பச்சையில எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாருன்னு அவர் உயர்த்திக்கு வந்து அவசியம் போயிருக்காங்க. இந்த பாதம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ பாதம் வலி முடியாதவங்க நான் எனக்கு சௌரியம் ஆயிடுச்சுனாக்கா நான் வந்து மேலே பாதம் கொத்துறேன் நான் அப்படின்னு வேண்டிக்கிடுவாங்க. அந்த வேண்டிக்கிட்டு அது கொத்துறதையா வந்து என் கால்வலி போகணும், கால்வலி போனவங்களும் சரி கால்வலி இருக்கிறவங்களும் சரி வேண்டிக்கிட்டு இந்த பாதங்களை கொத்துவாங்க. எல்லா ஜனங்களும் எங்க ஆளுகளும் அடிப்பாங்க, அங்க கோட்டத்தூர்ல இருக்கவங்களும் பாதை அடிப்பாங்க. செமையை கொண்டு போவாங்க அங்க மலைக்கு கோட்டத்தருக்காரங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லா சமூகமும் பண்றாங்க. நம்ம இந்துக்களும் பண்றாங்க, முஸ்லீம்களும் பண்றாங்க. இந்துக்கள் மட்டும் பண்ணல, முஸ்லீம்களும் பண்றாங்க, கேரளா இருந்து வர ஜனங்களும் பண்றாங்க. இதுலயே படியில இடம் இருக்காதுங்க அடிக்கிறதுக்கு. இந்துக்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க கேரளாக்காரங்க, இங்க உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களை வந்து கால் பாதா கை பாதா அவங்க அடிச்சு வச்சுட்டு போவாங்க. அவங்க வந்து பொருள் போய் வாங்கிப்படுவாங்க. நம்ம இந்துக்கள்ல வந்து கை ஒரு மாதிரி இருக்குன்னா கை வாங்கி போடு, கால் வாங்கி போடு, இந்த மாரியத்தை வேண்டுதல்னா சிலை செஞ்சு வைப்பாங்க, மண் சிலை, இதெல்லாம் நடக்குது. பட்டி தொட்டிக்காரவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாடுல ரொம்ப ரொம்ப வருவாங்க. அவங்க கூட்டம் தான் ரொம்ப இருக்கும். நாங்க இருக்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்குதான், அது கொசுக்கடி தான். இப்ப மாதிரி கொசு வலையில அது இல்லை. அந்த கொசு கடையில அந்த மலையில வந்து எல்லா இடம் இத்தனை இடம் இருக்காது தூங்க. அவ்வளவு கூட்டங்க வரும் போகும். ஒரு விசேஷம் கட்டி போனாலும் தனியா வைக்கிறாங்க முஸ்லீம் இந்துக்கள்னு எல்லா விஷயத்துக்கும் கலந்துக்கிறோம், போறோம் வர இருக்கோம். அப்படி கூப்பிடுறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. சந்தனக்கூடு நடத்துனாங்க எங்க பள்ளியாசல்ல. சந்தனக்கூடு என்பது இஸ்லாத்து அடிப்படை பார்த்தா கிடையாது, அது அனைவருக்கும் தெரிஞ்சது. எப்படி திருப்பரங்குன்றத்துல முருகன் தேரோட்டம்னு ஒண்ணு நடக்குதோ அதே மாதிரியே சந்தனக்கூடு கிட்டத்தட்ட அதே மாதிரி வழிபாடுகள் ஒத்துமையா தான் போகும். அதை எப்படி வந்தது, அந்த கலாச்சாரம் யார் மூலியமா வந்தது? எந்த இஸ்லாமிய நாட்டுல சந்தனக்கூடு இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அதையும் தாண்டி ஏன் நடத்தணும்னா, இங்க உள்ள கலாச்சாரங்களை நாங்க விடக்கூடாது, இது தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம தொடர்புல இருக்குது. ஆவணி 13ஆம் தேதி கும்பாபிஷேகம். ஆவணி 13. சரி சரி. கும்பாபிஷேகம்
அதுக்கு நாங்க போவோம். கும்பாபிஷேகம் கழிச்சு 48 நாள் கழிச்சு மண்டல பூசை முடிஞ்சோன்னா அன்னைக்கு கட்டி இந்த காரி கோயில் போடுவோம். எங்க 3 நாள் கிளறி நடத்தினோம்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 விட வெட்டுவாங்க. அன்னைக்கு கோயில வந்து ஒரே வெட்டித்தான் ஆடு அதோட நிக்க கேட்டா ஒரே வெட்டித்தான் தலை அங்கிட்டு ஓட முண்டை அங்கிட்டு ஓடும். இது மட்டும் கிடையாது. இங்க வருஷம் வருஷம் வந்து அருப்பக்கோட்டைக்காரங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி கண்டிப்பாங்க தேவரையா சுமரத்தை சேர்ந்தவங்க வந்து பின்னாடி மண்டபம் இருக்கு போட்டீங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல தான் அறுப்பாரு. அஜர்த்து வந்து அறுப்பாரு. அஜர்த்து அறுத்துட்டு இது பண்ணுவாரு. அந்த ரத்தம் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் பரமசிவன்றவர் வந்து அதை எடுத்து கொண்டு போய் அங்க தொங்க விட்டு அந்த இதுல தொங்க விட்டு புளிப்பாரு. புளிச்சு அந்த கட்டையில வந்து வெட்டி கொடுப்பாங்க. இங்க வச்சு அந்த கட்டையை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு வெட்டி இங்க சமையலுக்கு கொடுப்பாங்க. சமையல் பண்றாரு இது சமையல் பண்ணுவாங்க. இங்க அது இந்த மண்டபத்துல வச்சுதான் எல்லாரும் சாப்பிடுறது. இந்த மண்டபத்துல வச்சுதான் எல்லாரும் சாப்பிடுறது. அம்மி இருக்கு, உரல் இருக்கு. இந்த உரல் எல்லாம் இன்னைக்கு ஏற்க முடியுமா? தூக்கிட்டு வர முடியுமா? எவ்வளவு பெரிய உரல் இருந்துச்சு. 1க்கு 2 உரல் இருக்கு, 3 அம்மி இருக்கு. இந்த பாருங்க 1 2 அங்க ஒரு அம்மி இருக்கு. சமையல் பண்ற ஜாமான் இங்க வச்சுக்கிடுவாங்க. காய்கறி வச்சு வெட்டுவாங்க. குரங்குக்கு பயந்துக்கிட்டு தண்ணி சொன்னையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இப்படி போனா தர்காவுக்கு போகலாம். இங்கிட்டு போனா தர்காவுடைய சமையல் அறைக்கு போகலாம். கடை எடுத்து சமையல் பண்ற அறைக்கு போகலாம். தண்ணி எடுத்துட்டு இந்த வழியா போகலாம். சுத்தி போகாம இந்த வழியாவும் போகலாம். இதுதான் தர்கா சோனா. இதுல இருந்து தான் தண்ணியை வந்து அங்க சமையல் பண்றதுக்கு இங்க இருந்தா தண்ணி எடுத்துட்டு போவாங்க. எப்பயுமே இது வரைக்கும் வத்துனதே கிடையாது. வத்துனது கிடையாது. இங்க இருந்தா எல்லா தண்ணியும் வந்து கொண்டு போய் சமையல் பண்றதுக்கு எல்லா இதுதான் பயன்படுத்துறாங்க. குடிநீர் இது. அப்புறம் ஒரு சில பேர் சமையல் பண்றாங்க. இதை குடிக்கவும் செய்யறாங்க. பாவா தண்ணி, சிகந்தர் பாவா தண்ணி சொல்லி கொடுக்கவும் செய்யறாங்க. ஒரு சில பேர் இந்த தண்ணியை கொண்டு வந்து மோந்துட்டு வெளியூருக்கும் கொண்டு போறாங்க. தண்ணி பாக்குறதுக்கு தான் அப்படி. ஆனா கையெடுத்து பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க தண்ணி. இந்த இடத்துல ஒரு காலத்துல ஒரு ஆலமரம் இருந்துச்சு. இங்கேயும் சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இந்த பாறையில உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. தாத்தே முப்பாட்ட காலத்துல இருந்து இருக்கு சார். எனக்கு 68 வயசாகுது. எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கே இங்கதான் முடி இறக்கி கடை அறுத்து சமையல் பண்ணியிருக்காங்க. வந்து இது ரொம்ப காலமா இருக்குது. வந்து இத்தனை வருஷம்ன்றது கணக்கு இல்லை. வந்து உருவாகி 850 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு நட்டு கிடையாது. வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவர் பேர் தான் இருக்கும், சிக்கந்தர்னு. இவங்கன்னு இல்லை. அழகர் கோயில் பக்கம், காரைந்தல் பக்கம், அருப்புக்கோட்டை பக்கம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தான் பேர் வச்சிருப்பாங்க. நம்ம ஆளுங்க மட்டும் இல்லாத சொல்றாங்க, மாற்று மத சகோதரர்களும் வந்து இங்க வந்து பண்ணியிருக்காங்க. அருப்புக்கோட்டைக்காரங்க தேவரையா சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து வருஷம் இன்னமும் பண்றாங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடை அறுத்து கண்டினியூ பண்றாங்க. சமையல் பண்றாங்க, அன்னதானம் பண்றாங்க. பரமசிவத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அறுத்திருக்காரு. இந்த பரமசிவன் அண்ணன் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. ராவும்போது செமையல் தூக்காங்க, ஆடு உரிச்சு கொடுப்பாங்க, கூலி வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆளுங்க வரும். அப்பா கூட 10-15 வருஷம் கூட போயிருக்கேன். அடுத்து வந்து அவருக்கு எங்க அப்பாவுக்கு பின்னாடி நானும் போய் ஊறிக்க போயிருக்கேன். ஊறிக்க போயில அஜயத்து ஓதி கழுத்து அறுத்து விட்டுருவாரு. தோலை கலட்டி பீஸ் போட்டு குடிச்சிட்டு வருவாங்க. அதுக்குள்ள கூலியை கொடுப்பாங்க. கூலியை வாங்கிட்டு வச்சுருவோம். இது போக 2வது கீழே உள்ள பள்ளிவாசல் இதுலேயே ஆடு உரிக்க கூப்பிடுவாங்க. திருவள்ளுவர் மகள் அதுலேயே உரிக்க கூப்பிடுவாங்க. அங்கேயும் உரிச்சு கொடுப்பாங்க. தெற்குவாசல் பேட்டை இருக்கு. அந்த பேட்டையிலையும் போய் உரிச்சு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வந்து மேலே வந்து செய்யும்போது அஜயத்தை வந்து திருப்பி போய் கழுத்து அறுத்து விட்டுருவாரு. அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்குள்ள கூலியை கொடுப்பாங்க. நாங்கள் அந்த கூலியை வாங்கிட்டு வந்தோம். நடத்துவாங்க. பின்னாடி காசிபாத கோட்டை ஒரு ஆசிரமம் பற்றி அரசு மரம் இருக்கு. அந்த அரசு மரம் ஒரு கதை நடக்கும். கோயில் தண்ணி மோந்துக்குருவாங்க.
அப்படியே இருந்து ஒரு காலத்து இருந்துச்சு, ஒற்றுமையா இருந்தோம். நாங்க போவோம் வருவோம். அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 60% 70% வெளியாளுங்க இந்துக்கள் மூலியமா தான் வந்து அந்த மாதிரி வந்து தாய்மொழியா வந்து கடை வெட்ட சாப்பிட கொள்ள போக வரமா இருந்தா எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. இப்ப வெளியூர்ல இருந்து ஆடு கொண்டு வந்துருவாங்க முஸ்லீம்காரங்க. இங்க உரிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்பாங்க. மேல வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப நாங்க தாங்க உரிச்சு தருவோம். நாங்களே மேல போய் அதை கத்தி இது எல்லாம் கொண்டு வச்சு உரிச்சு கொடுத்து வெட்டி கொடுத்துருவோம். அதுக்குள்ள கொடியை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க தலை குடலும் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு வருவாங்க. பிராமண தம்பி அது கூட வந்து எங்கிட்ட சாப்பிட்டுட்டு கறி மீன் நான் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவாங்களாம், நாங்க ஒன்றும் சாப்பிடல, இங்கேயே பூல் நூல் கலட்டிடுவாங்க. தர்காவில் பூல் நூல் கலட்டிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு முழிவிட்டு சாப்பிடுவாங்களாம். அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றீங்கல்ல தம்பின்னா அப்படி சொல்லுவாங்க அவங்க அந்த பிராமண தம்பி. அதாவது டிசம்பர்ல வந்திருக்காங்க. வருஷம் வருஷம் வந்து பண்ற பையன் ஒரு ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தென்காசிக்காரங்க வந்து அன்னைக்கு அவங்க தென்காசிக்காரங்க வந்த அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையே. ஆம்பளை பையன் வேணும்னு வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. அந்த பிறந்த இதுல அந்த மாசத்துல வந்து கனெக்ட் பண்ணி வருஷம் வருஷம் வந்து இங்க பண்ணியிருக்காங்க. 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷமா இங்க பண்றோம்னு சொல்லி போன ஜனவரி டிசம்பர்ல வந்திருக்காங்க. கிறிஸ்துமஸ் நேரத்துல வந்திருக்காங்க. அப்பதான் போலீஸ்காரங்க தடுத்து நிப்பாட்டி இருக்காங்க. போகக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டி. எங்களுக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து அங்க மனு கொடுத்திருக்காரு. ஸ்டேஷன்ல வந்து மனு கொடுத்து அவங்க என்ன செய்யணும் வந்து கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி வேலை கடை அதுக்கு என்னன்னு எங்களை விசாரிச்சிருக்கணும். ஆனா அந்த பாத்தியை மட்டும் மலைக்கு வரவங்க தடுத்து மட்டும் நிப்பாட்டி இருக்காங்க. மேல 6 மணி கரெக்டா வர கரெக்டா அதே நியூஸ் பண்றோம். எப்படித்தான் யாரும் சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு தெரியல. கரெக்டா ஸ்பாட் நிக்கிறாரு. அவங்க 3 நாள் தான் வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து உங்களே வந்து என் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஒற்றுமையை வந்து ரொம்ப இது பண்ணி அந்த ஒற்றுமையை வந்து ரொம்ப குறைச்சிருக்காரு வந்து. அன்னைக்கு அவரை பார்த்து சரிங்க போக பாய் கட்டிங்க போய் அடுத்து பாப்பா பாய் சொல்லியிருந்தாரு. இந்த அந்த பிரச்சனை வந்திருக்காது, கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஊர்ல இருந்து பிரச்சனை வந்திருக்காரு. உள்ளங்காம மாதிரி நியூஸ் போட்டிருக்காரு. ஆடு இருப்பாங்க, கோழி இருப்பாங்க, நேர்த்திக்கடவை செஞ்சு ஆடு விடுவாங்க, கோழியை பறக்க விடுவாங்க, புறா கொண்டாந்து விடுவாங்க. ஆனா மேல வந்து லைட் வசதி எல்லாம் இல்ல. அப்படி இருந்து மண்ணெண்ணெய் விளக்கு தான் எரிப்போம், பெட்மாஸ் லைட் தான் எரிப்போம். அவ்வளவும் நாங்க பொறுத்து அவ்வளவுதான் சிறப்பா இருந்துச்சு. பின்னாடி பின்னாடி எல்லாம் இருக்க இடம் இருக்காதுப்பா. அந்த கண்ணு கம்பி இருக்குல்ல, அங்க எல்லாம் தூங்குவாங்க. இப்போ இந்த 2 வருஷமா எங்களை யாரையும் போக விட மாட்டேங்கிறாங்க, வர விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தொல்லையா இருக்கு. அந்த கட்டடத்தை பார்த்தாலே மவுறு நிழலிடும். அப்படி கட்டடமும் அப்படி ஆவலியாக்களும். அந்த குகைக்குள்ள போனாலே ஏன் இதை விட்டு நம்ம போகணும்னு இருக்கும். அப்படி தர்கா அது. அவரே வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காராம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரே வந்து கோர்ட்ல வந்து நான் இருக்கேன், எனக்கு மேலே எங்க அப்பா அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து. மதுரை திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுடைய வாழ்வியலையும் வழிபாட்டு உரிமையும் எப்படியாவது உடைக்கணும், பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தோடு ஒரு சூழ்ச்சியோடு ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி கும்பல் தொடர்ந்து செயல்படுகிறது. அது எங்குமே வந்து பாத்தீங்கன்னா அவனால வெற்றி அடைய முடியல. அது தோல்வியில தான் போய் முடியுது. இப்போ ஒரு பிரிக்க முடியாத ஒரு இணக்கம் அந்த மக்களோடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சான்றா இது ஒரு அடியா இருக்கு. அதற்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தனக்கு அடித்தளமா கொண்ட அதிகார மட்டத்தை, காவல்துறையை கொண்டு அவர்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறான். அதான் மதுரை வீரன் டிசம்பர் 25 அவர்கள் ஆடு கோழி வெட்ட வந்த, வழிபாட்டு செய்ய வந்த அந்த குடும்பத்தை தடுத்து நிறுத்தியது. தடுத்து நிறுத்தியதிலிருந்து இந்த பிரச்சனை இன்றைக்கு அது எங்க போய் நிறுத்தப்பட்டிருக்கு? நீதிமன்றத்திலையும் ஸ்ரீமதி போன்ற ஆட்களை கொண்டு தனக்கு சாதகமான தீர்ப்பையும் இன்னைக்கு வாங்கியிருக்கான். ஆனாலும் இவ்வளவும் கடந்து அந்த மக்கள் எங்கேயுமே இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட அநீதி என்று பார்க்கல. இது 2 மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு அநீதியாகத்தான் அதை பாக்குறாங்க. அதை உணர்ந்ததுனாலதான் என்ன பண்றாரு, சிக்கந்தருக்கு சாட்சியா யாரு வர்றா? பரமசிவம் வர்றாரு. இது வந்து நீங்க எத்தனை வருஷமா இங்க போறீங்க? உங்க அப்பாவோட போனீங்களா? அதுக்கு பின்னாடி எப்போ போறீங்க? இந்த இப்போ இதுல சொன்ன கீழே 42 தொழிலாளர் மகளில் ஆடு உரிக்க கூப்பிடுவாங்க, போயிருக்கான். கீழே உள்ள பள்ளிவாசல் இருக்கு, அதுலயே உரிச்சு கொடுத்துருக்கேன். தெற்கு வாசல் பேட்டையில இருக்கு, அந்த பள்ளிவாசலையே உரிச்சு நாங்க
பீஸ் போட்டு கொடுத்துட்டு வருவோம். அதுக்குள்ள கூலியை கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நேரத்தில் எங்க அப்பாவுடைய நான் 10-20 வருஷம் போயிருக்கு. அவருக்கு பின்னாடி நான் போறேன். எனக்கு பின்னாடி இப்போ இந்த முழங்கால் வலி நிறைய நான் போக முடியும். ஒரு திருக்குறள் இருக்கிறோம் சொல்லியிருக்காரு வந்து. அப்ப இதுக்கு மேல என்ன சார் வேணும் வந்து? இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. பாத்திரங்கள்ல இருந்து, அம்மிகள்ல இருந்து, இன்னைக்கு நட்டா வந்து 100-150 வருஷம் இந்த கல்லெல்லாம் பூரா கல்லு. ஒவ்வொரு வடிவமைப்பையும் பாருங்க, ஒவ்வொரு இதா இருக்கும். அந்த கும்பல்களை பாருங்க, அந்த கும்பல் ஒரு மாதிரி, இந்த கும்பல் ஒரு மாதிரி, அந்த கும்பல் ஒரு மாதிரி, இந்த மேல இருக்கும் இந்த கும்பலும் மட்டும் பாருங்க நீங்க. அப்படின்னு இன்னைக்கு வடிச்சதா, இன்னைக்கு வடிச்சதா வந்து இந்த கல்லெல்லாம் இன்னைக்கு கொண்டு வர முடியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷமா வந்து எங்க நம்ம என்ன சொல்றோம்? விட்டுதானா? எப்பயும் போல எங்க நடைமுறை நீங்க விட்டுருங்க வந்து. நாங்க இதை சாப்பிடக்கூடாது ஏன் இது பண்றீங்க? எங்க அஜரத்தை வச்சு ஆறு நடத்துவாரு. அவங்க உரிச்சு சமைச்சு தருவாங்க. நாங்க சாப்பிட்டுருக்கோம். இதே கோட்டு தெரு மக்கள், எதிர்த்தாப்புல முகமந்திர தெரு மக்கள், திருப்பான்குளத்து மக்கள் சேர்ந்து போய் சாப்பிட்டது இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும்ல. இங்க உள்ள எத்தனையோ அரசியல் பிரமுகர்களை சில விழாக்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் கலந்துருக்காங்க. இல்லை என்று மறுப்பதற்கு யாராலும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்னோட பழைய அரசியல் பிரமுகர்கள் இங்க நிறைய இருக்காங்க. தளபதி மாமா, கிருஷ்ணபாட்டி மாமா, மத்த ரமேஷ் மாமா, இது மாதிரி எத்தனை அரசியல் பிரமுகர், தியாக மாப்பிள்ள, வெங்கடேஷ் மாப்பிள்ள, வெங்கடேஷ் எம்பியா அந்த கால, இப்பதான் எம்பி. ஒரு காலகட்டத்துல எனக்கு நெருங்கிய நண்பர் சங்கர சுப்பிரமணி, என்னுடைய பழைய நண்பர், இப்ப வரையும் என்னோட குடும்ப நண்பர் அவரு. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு அவரு பேச்சுவார்த்தை இல்ல. நினைச்சாலே எனக்கு பதறுது. குடும்ப நண்பரா இருந்தோம் நாங்க. எதனால பேச்சுவார்த்தை இருக்கல? எனக்கு அவனுக்கு சண்டையா? வேமாப்ப இது பல விஷமை கிருமிகள் அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காண்டி கொண்டு வர பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள பாஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு உயிர்லையும் பாஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது கிடையாது. எனக்கு வந்து 65-68 வயசு ஆச்சு. எனக்கு வந்து கல்யாணம் நடந்ததே வந்து ஸ்டாலின் சாமிநாதன் மற்ற ஐயா தலைமையில தான் எனக்கு நடந்துச்சு. அப்படி இந்த தர்கா இப்படி ஆகி ஒண்ணு கெட்ட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்ல. அதுல கூட வந்து இருந்து அவ்வளவு கோடி ஜனங்க வருவாங்க போவாங்க. இப்போ வந்து இருந்து ஒரு தண்ணி கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு கொண்டு போக விட மாட்டேங்கிறா. இருந்தாலும் கூட பத்திட்டு வந்துடுறாங்க மலையில இருந்து. அப்படியெல்லாம் ரொம்ப அநியாயம் செய்யறாங்க. அந்த இடத்துல போலீஸ்காரங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு போலீஸ்காரங்க மாத்துறாங்க. தெரிஞ்ச போலீஸ்காரங்க யாருன்னு தெரிஞ்சது. நீங்க சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் அவங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆய்வு பண்றாங்க. எங்களுக்கு அவங்க பாதுகாப்புன்ற பேர்ல அச்சுறுத்தல் இருக்கு. மக்களுக்கு அதை தாண்டி நெல்லி சோப்பு பார்த்தோம்னா இந்த பாதி மழையில நம்ம சமாளிதான் அடிக்குது. அவங்களுக்கு முந்தாங்க நாங்க சாயங்காலம் இறங்கி காலையில தான் ஏறேன். அப்படி ஒரு அம்மா வந்து வயசான அம்மா பாதிக்க பை கட்ட பையோட வந்தேன். அந்த பையோட அந்த ஐயா மாசத்துக்கு மட்டும் வந்து போயாங்க. போலீஸ்காரங்க நடுவில் உட்காந்துருக்காங்க, நடுப்பள்ளியில உட்காந்துருக்காங்க, நெடித்தோப்பு உட்காந்துருக்காங்க. அம்மா இதை போறீங்க, இங்க இருக்குமா போறீங்க, இங்க இருக்குமா கோயில், ஏன் சிவகங்கை மாவட்டம் போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கோயிலுக்கு போக மாட்டீங்களா? இது தேவையில்லாத பிரச்சனை. கீழே நீங்க எழுதி வாங்குறீங்கள, அப்ப நெடுக்கிழமை கேட்க வந்து நேரம் எடுக்க போறீங்க, எதுக்கு இந்த விமர்சனம் எதுக்கு? சொல்லுங்க அதை கொடுங்க, இது கொடுங்க, தேவையில்லாத பிரச்சனை. அப்ப மக்களை அச்சுறுத்துறீங்க, மக்களை எழுதி வாங்குறீங்க. பாதுகாப்பு மக்களை அச்சுறுத்துனா பாதுகாப்பா? நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். எங்க தாத்தா காலம் முப்பாட்டை காலத்துல இருந்து நாங்க வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வரையும் அந்த மாதிரி கையெழுத்து எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பாதுகாப்புல எங்க போச்சு? அப்ப எது நடந்திருக்கா? இப்போ வரை இந்த மலையில எந்த விதமான சம்பவமும் நடந்தது கிடையாது. ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு, இல்ல ஒரு பாதுகாப்புல வந்துச்சு, வழிப்பறி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இப்போ வரையும் நடந்தது கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் காமிக்க சொல்லுங்க பாப்போம். கிடையாது. ஆனா இப்ப மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? இப்ப வந்து போறீங்க, ஏன் இப்ப வர முடியல, எதனால வர முடியல, அதை கேளுங்க. மக்கள் இதில் கொண்டாங்க, நீங்க வந்து போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இதுல மீட்டு எடுத்து வர முடியுத. வந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்குது, இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்வு காணும்னா மக்கள் நம்மளாகிய நம்ம தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா இதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு வந்து இது நீங்களே போராட்டத்தை கையில எடுங்க. போராட்டத்தை எடுத்து நடத்தினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எதுலையுமே இது ஆண்டாண்டு காலமா நீங்க வந்துருக்கீங்க, இதனால பலன் அடைஞ்சிருக்கோம், எல்லாரும் அடைஞ்சிருக்கோம். இந்து மக்களும் சரி, இஸ்லாமிய சரி, கிறிஸ்தவர்கள் சரி, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இப்ப ஏன் நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க? அமைதி இல்லாம நீங்களும் கொஞ்சம் கேளுங்க, எல்லாரும் தட்டி கேளுங்க, தட்டி கேட்டு வாங்க. நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க வேணாம். தர்காவுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, எல்லா இடத்துக்கு போங்க, நாங்க எல்லா இடத்துக்கு வரோம். அதே மாதிரி நீங்களும் உணர்ச்சியா கொஞ்சம் பொங்கி எழுங்க, அப்பதான் இது ஜெயிக்க முடியும். இது நம்ம ஒரு உரிமை, இந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. எல்லாரும்
எழுச்சி பொங்குங்க. அப்பதான் இது ஜெயிக்க முடியும் நம்மளால. கந்தர்மலை கந்தர்மலை எங்க சிக்கந்தர்மலை அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. 1000 பேர் கூப்பிட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. கந்தர் மலைன்னு கூப்பிட்டுக்கலாம், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்டுக்கலாம், எதை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆடு மொழி அறுக்கிறதுக்கு தடையா இருக்குது. அது ஒரு வழிபாடு உணர்வு, வழிபாட்டு உணர்வு. அதை ஏன் தடை பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து கேட்க வேணாம். எங்களுக்காக இந்த வழிபாட்டு உணர்வுன்றது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதை நீ மாப்பிள்ள நீங்க வந்து கேட்க முடியா? ஆமா, நீ வந்து கேட்கணுமாமா. நாங்க அதுதான் விரும்புறோம். வந்து நம்ம பட்டியாளங்க வருவாரு, கலந்துக்குவாரு, எல்லாம் நடந்துச்சு. இப்படியாதான் இருந்துச்சு. வந்து மட்டுங்க இன்னைக்கு அரசியல் குழு ஒழிஞ்சு ஒரு பாதுகாப்பு இல்லாத அவங்க எனக்கெல்லாம் ஏன் வயசுல இப்படி இருக்கு. பின்னாடி இந்தி ஆளுகள் ரொம்ப வருவாங்க, வந்து இருந்து 40 நாள், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம்னு இருந்து அவங்கவுங்க அவங்கவுங்க சாப்பிட்டு நல்லா ஆக்கி பொங்கி சாப்பிடுவாங்க. வர்றவங்களுக்கும் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு போகும்போது நல்லபடியாக அவங்களையும் ஆடு விடுவாங்க, சேவல் விடுவாங்க, புறா விடுவாங்க, எல்லாமே விடுவாங்க. விளக்குக்கு நெய் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாமே செய்யும் போது இப்போ ரொம்ப ரொம்ப எங்க பாதுஷா நாயத்துக்கு வெளிச்சம் இல்லாம இப்படி செய்ய போய் யாரும் போக முடியல. எங்களால போகவே முடியல. நாங்க போனாலும் அந்த மரக்காரங்க போனாலும் தண்ணி கொண்டு போக, நாங்க சாப்பாடு கொண்டு போக விடாங்க. அங்க ஆக்கி போட்டா பல குரங்குகள்லாம் நாங்க இருக்கும்போது அப்படி சாப்பிடுவோம். நாங்களும் சோறாக்கி அதுக்குன்னு போடுவோம். இப்ப அந்த குரங்குகள் கூட சாப்பாடு இல்லாம ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. யாரு இங்கிட்டு கீழே யார் போடுறா சாப்பாடு? நாங்க ஆக்கி போடுவோம் குரங்குக்கெல்லாம். அப்படியெல்லாம் இருந்ததா இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஐயா. எல்லா மக்களும் இது நல்ல முறையா கேட்டு மிந்தி மாறி தமிழ் ஆளுக, நம்ம ஆளுக, எல்லா ஆளுகளும் வந்து குமியணும். மிந்தி மாத்தி அந்த தர்கா வெளிச்சம் கொடுக்கணும். நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்களுக்கு மீட்டி கொடுங்க அந்த தர்காவை. எல்லா மக்களும் ஒண்ணு சேருங்க. வயிற்று பசிய போக்குறேன் தான் அந்த எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இத வந்து நம்ம ஏதோ வந்து சிக்கந்தர் மலையில ஒரு ஆடு வெட்டுறது அப்படிங்கிறத விஷயத்தோட சுருக்கி பார்க்க கூடாது. ஏன்னா இன்றைக்கு இந்த இலக்கை, இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை எப்படியாவது அயோத்தியாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கொக்கரிப்போடு RSS இந்துமணி பாசிச கும்பல் இன்றைக்கு பல வடிவங்களில் இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகிறான். இன்றைக்கு முருகபக்தர் மாநாட்டு நிகழ்வுக்கு இன்றைக்கு பவன் கல்யாணம் வர்றாரு. ஏன் இன்னைக்கு நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இன்றைக்கு அவர் வர்றாரு. அந்த மாநாட்டுல அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னவா இருந்துச்சு? 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும்னு சொல்றாரு. அப்போ அவருடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவது. இது அயோத்தி அல்ல, தமிழ்நாடு என்பதை நாம் நிரூபிக்கும் விதமாக நம்முடைய போராட்டம் என்பது வலுப்படணும். அந்த 2 தரப்பு மக்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அந்த இலக்கையும் நாம் அடைவதற்கு அந்த சிக்கந்தர் தர்காவில் மீண்டும் ஆடு கோழி பலியிட்டு அனைத்து மக்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை, அந்த மக்களின் நம்பிக்கையை நாம் பெறுவதற்கு நாம் போராட்டத்தை இன்னமும் வலுப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் இந்த RSS BJPயை நாம் வீழ்த்த முடியும். நாம் இந்த இந்தியாவுக்கே ஒரு மாடலாக இது தமிழ்நாடு, இது அயோத்தி அல்ல தமிழ்நாடு என்பதை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதை இந்த ஆவணப்படம் ஆணித்தனமாக பதிவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.